ஏன் இவ்வளவு அவசரமா பணம் போட்டாங்க? கேள்வி. ஏன் 5000 ரூபாய் போட்டார்? ஏன் பிப்ரவரி மாச பணத்தை, மார்ச் மாச பணத்தை, ஏப்ரல் மாச பணத்தை ஏன் போட்டாங்க? என்ன அவசியம் வந்தது? தேர்தலா? இல்லை. டெல்லியில இருக்கிற ஒரு சங்கி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறான். என்னன்ட்டு, தேர்தல் நடக்கிறதால தமிழ்நாட்டு மக்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கிற அந்த 1000 ரூபாவை நிறுத்தணும். நம்முடைய தலைவர் யாரு தெரியல? தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த வீர திருமகன். நீ 3000 தரக்கூடாது கோர்ட்டுக்கு போன, என் ஜனத்துக்கு 3000 இல்லடா, நான் 5000 தருவேன் சொன்ன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். குடும்ப அரசியலை ஒழிப்போம், வாரிசு அரசியலே வரக்கூடாது. யார் சொல்றது? நரேந்திர மோடி. பக்கத்துல ராமதாஸ் பையன், மூப்பனார் பையன், ராஜன் செல்லப்பா பையன், ஜெயக்குமார் பையன் மேடையில் உட்கார்ந்து இருக்கான். ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்தா மட்டும் வாரிசு அரசியல் சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற ஜனத்தெல்லாம் கேட்கிறேன். சென்னை வெள்ளத்தில் தத்தளித்த போது மூப்பனார் பையன் நடந்து வரல, ராமதாஸ் பையன் நடந்து வரல, ஓபிஎஸ் பையன் நடந்து வரல, ராஜன் செல்லப்பா பையன் நடந்து வரல, ஜெயக்குமார் பையன் நடந்து வரல. நடந்து வந்த ஒரே மகன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் பெற்றெடுத்த உதயநிதி அண்ணன் தான் வந்தார். மேடையில் இருக்கிறது யார்? குக்கர். அது விசில புடுங்கியாச்சு, பருப்பு கூட வேகாது, அது தேர்தல் காலத்துக்கு ஒத்து வராது. அடுத்து யார்? சைக்கிள். அது பஞ்சராய் நகரவே முடியல, தேர்தல் அவுட். அடுத்து யாரு? மாம்பழம். அது அழுகி போய் கொட்டை புடுங்கி கீழே போட்டாச்சு. அடுத்து யார்? ரெட்டையில. யார் கையில இருக்குதுன்னே தெரியல. இன்னைக்கு எதிர்கட்சி எல்லாம் டப்பா டான்ஸ் ஆடி போயிருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு தெரியல, எப்படி ரோடுக்கு போறதுன்னு தெரியல. நிக்கிற பாதி பேர் ஜகா ஆயிட்டான். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு பாட்டு போட்டாங்களே, விடியல் கொடுத்தாரா? எடப்பாடி கேட்கிறார். 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, ஜெயலலிதா முதலமைச்சர், இபிஎஸ் முதலமைச்சர், ஓபிஎஸ் முதலமைச்சர். என்ன கிடைத்தது நாட்டு மக்களுக்கு? கொரோனா கிடைத்தது, செம்பரப்பாக்கம் ஏரி தண்ணி கிடைத்தது, மரணங்கள் கிடைத்தது, ஓலங்கள் கிடைத்தது, வஞ்சிக்கப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் துப்பாக்கி தோட்டாக்கள் கிடைத்தது, பிணங்கள் தான் கீழே விழுந்தது. இந்த தேர்தல் அப்படி அல்ல. இது குருஷேத்திர யுத்தம், இது ஒரு ஆரிய திராவிட போர். இந்த தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற தேர்தல் அல்ல. இது அடுத்த 50 ஆண்டு காலத்தை, தமிழ்நாட்டை, தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிற தேர்தல். மேடையிலையும் பேசிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் எதிரில் இருக்கிறவங்களும் பேசிட்டே இருக்கிறீங்க. பேசுறதை கவனிக்கிறீங்களா? 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 கை தூக்க பார்க்கலாம். சரியா லைட்டு தெரியல, எல்லாம் கை தட்டு பார்க்கலாம். கவனிக்கிறவங்களா? அவ்வளவுதான். இப்பெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்குமா இல்லையா? முந்தானத்து காலைல 7 மணிக்கு என்ன வந்தது? கை கை தூக்கி இப்படி காட்டணும்லாம். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். இல்ல உதயசூரியன் சந்தோஷமா இல்லையா? காலைல நிறைய பேருக்கு ஒன்றும் புரியல. 5000 ரூபாய் வந்த உடனே யார் போட்டிருப்பா? இவங்களுக்குள்ளேயே சந்தேகம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பையன் போட்டானா, வீட்டுக்காரர் போட்டாரா, அவங்க போட்டாங்களா, இவங்க போட்டாங்களான்ட்டு தமிழ்நாடு அரசியல் சரித்திரத்திலேயே யாருக்கும் சொல்லாமல் 1,30,00,000 குடும்பத்துக்கு 5000 போட்ட ஒரே முதலமைச்சர் தென் தமிழ்நாட்டின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மறந்துடக்கூடாது. நம்மளாம் ஆவலோடு எதிர்பார்க்கிற நாடாளுமன்றத்துடைய இளம் நாடாளுமன்ற உறுப்பினர், இங்கேதான் கழக விளையாட்டணி செயலாளர், மத்திய சென்னையின் நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்றத்தில் நரேந்திர மோடியை முகத்துக்கு நேராக பார்த்து கேள்வி கேட்கிற ஆண்மகன் அண்ணன் தயாநிதி மாற வந்திருக்கிறார். எல்லாம் பலத்தை கை தட்டி அவர் வரவேறுங்க. ஒரு 10 நிமிஷம். அண்ணன் வந்துட்டாரு, அதனால ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மட்டும். செட்டில் ஆகல ஒன்றும் இவங்களாம். திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலத்தில் பல்வேறு தலைப்புகளில் கூட்டங்கள் நடத்தி இருக்கிறது.
தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா கூட்டம் நடத்தியிருக்கிறோம். அறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா கூட்டம் நடத்தியிருக்கிறோம். தலைவர் கலைஞர் பிறந்தநாள் விழா கூட்டம் நடத்தியிருக்கிறோம். மார்ச் 1 நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பிறந்தநாள் கூட்டம் நடத்தியிருக்கிறோம். இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் கூட்டம் நடத்தியிருக்கிறோம். கண்டன பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்திய எதிர்ப்பு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம். விலைவாசி உயர்வை கண்டித்து பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இதுவரையில் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் கூட்டம் நடத்தியிருக்கிறோம். பல பேருக்கு கேள்வி, ஆளுங்கட்சியே திமுக தானே இருக்கு, தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தானே இருக்கிறார், அது என்ன தமிழ்நாடு தலைகுனியாதுன்னு தலைப்பு வச்சு கூட்டம் போடுறாங்க? யாருக்கு எதிராக தமிழ்நாடு தலை குனியாது, யார் எதிரே குனியாது என்று சொன்னால் நம்மை ஆட்டி படைக்க நினைக்கிற டெல்லி ஏகாதிபத்தியம் நரேந்திர மோடிக்கு எதிரில் தமிழ்நாடு தலை குனியாது என்பதை பறைசாற்றுவதற்காகத்தான் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம். போட்டாரு பெரியவர்களே, தாய்மார்களே, இன்னும் 30 நாளில் நாம் தேர்தலை சந்திக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 50 நாள்ல தேர்தலை முடிஞ்சிரும். மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா, இங்க அண்ணன் நிலைக்குழு தனசேகர் இருக்கிறாங்க, குணசேகர் இருக்கிறாங்க, மனோகர் இருக்கிறாரு, நம்ம அண்ணன் விஸ்வநாதன் இருக்காரு, எங்க சதீஷ் கண்ணா இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. இந்த கூட்டத்தை மிக சிறப்பான முறையில் பிரபாகர் ராஜா ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். 10 நாளைக்கு முன்னாடி இந்தியா டுடேன்னு ஒரு டிவி, ஒரு பத்திரிகை, சி ஓட்டர் 2 பேரும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. எங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் 234 தொகுதியில ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 பேர் கிட்ட கருத்து கேட்டிருக்கான். அடுத்த முதலமைச்சர் யார், அடுத்த தேர்தல் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, அடுத்து யார் ஜெயிப்பான்ட்டு. 234 தொகுதியில ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 பேர்ட்ட கருத்து கணிப்பு கேட்டு அந்த கருத்து கணிப்பை கடந்த வாரம் இந்தியா டுடே வெளியிட்டது. இந்தியா டுடே தமிழ்நாடு பத்திரிகை அல்ல, இந்தியா டுடே தினகரன் அல்ல, நக்கீரன் அல்ல, முரசொலி அல்ல, அவங்க பத்திரிகை, அவங்க ஆதரவான பத்திரிகை, டெல்லியில மோடிக்கு ஜால்ரா அடிக்கிற பத்திரிகை. அந்த இந்தியா டுடே சொல்லி இருக்கிறது, நாளைக்கே தேர்தல் வைத்தாலும் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று இந்தியா டுடே சொல்லி இருக்கிறது. இது எப்ப சொன்னதுன்னா 5,000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு முன்னாடி, 5,000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு முன்னாடியே 220 தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிக்கும் சி ஓட்டரும் இந்தியா டுடே சொல்லியாச்சு. யாருமே எதிர்பார்க்கல, மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம். யாருமே எதிர்பார்க்கல. உளவுத்துறைக்கே தெரியாது, பிரதமருக்கே தெரியாது, இந்தியாவோட நிதியமைச்சருக்கே தெரியாது. விடியற கால 7 மணிக்கு 5,000 ரூபாய் பணம் வர்ற வரைக்கும் தமிழ்நாட்டில் முக்காவாசி அமைச்சருக்கே தெரியாது. ஏன் இவ்வளவு அவசரமா பணம் போட்டாங்க? கேள்வி. ஏன் 5,000 ரூபாய் போட்டார்? ஏன் பிப்ரவரி மாச பணத்தை, மார்ச் மாச பணத்தை, ஏப்ரல் மாச பணத்தை ஏன் போட்டாங்க? என்ன அவசியம் வந்தது? தேர்தலா? இல்லை. தேர்தல் மக்கள் முதலே முடிவு பண்ணிட்டாங்க, மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரணும். என்ன காரணம்? டெல்லியில் இருக்கிற ஒரு தங்கி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறான். என்னன்ட்டு, தேர்தல் நடக்கிறதால தமிழ்நாட்டு மக்களுக்கு மாசம் மாசம் கொடுக்கிற அந்த 1,000 ரூபாவை நிறுத்தணும், கேஸ் போட தயாராகிறாங்க. நமக்கு கொடுக்கிற 1,000 ரூபாவை, நம்மோட வரி பணத்தை நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தலைவர் தருகிற அந்த பணத்தை நிறுத்தணும் சதி திட்டம் திட்டப்படுகிறது. பெரியவர்களே, தாய்மார்களே, நம்முடைய தலைவர் யாரு தெரியல? தலைவர் கலைஞர் பெற்றெடுத்த வீர திருமகன். அவ எதுக்கு கேஸ் போட்டா? 3,000 ரூபாய் தரக்கூடாது, 3 மாச பணம் 1,000 3,000 தடுத்து நிறுத்திட்டா மக்கள் மறந்துடுவாங்க, ஸ்டாலின் ஓட்டு போட மாட்டாங்க, சதி செய்யலாம், பிரிக்கலாம், இந்த கூட்டணி ஜெயிக்கலான்னு பார்த்தான். கலைஞர் 8 அடி பாய்ந்தால் நம்முடைய தலைவர் 16 அடி பாய்வர். நீ 3,000 தரக்கூடாது கோர்ட்டுக்கு போன, என் ஜனத்துக்கு 3,000 இல்லடா, நான் 5,000 தருவேண்டான்னு சொன்ன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். இன்னைக்கு எதிர்கட்சி எல்லாம் டப்பா டான்ஸ் ஆடி போயிருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு தெரியல, எப்படி ரோடுக்கு போறதுன்னு தெரியல. நிக்கிற பாதி பேர் ஜகா ஆகிட்டான். இனி தேராது, செலவு பண்ணக்கூடாது. வேட்பாளர் தேர்வில் அதிமுக இன்ட்ரெஸ்டா இல்ல, யாரும் கரை சேர போறதில்ல. என்ன காரணம்? எவ்வளவோ போய். ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுட்டு போறேன். 1 வாரத்துக்கு முன்னாடி மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டம். இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி வந்து பேசுகிறார்.
இப்ப யூடியூப்ல இருக்கு, எடுத்து பாருங்க. அந்த மதுராந்தக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியும் நரேந்திர மோடியும் உட்கார்ந்து இருக்காங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடி எடப்பாடி பழனிசாமி காதுல ஏதோ சொல்றாரு. உடனே எடப்பாடி கைத்தட்டி சிரிக்கிறாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி காதுல சொல்றாரு. உடனே அவரும் சிரிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஜாலியா சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இதை எதிரில் பார்த்த அதிமுக தொண்டர் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். மச்சான் பாடுறா, நம்மால் எடப்பாடி மோடி கிட்ட எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாரு. ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறாங்கன்ட்டு. கொடுமை என்ன தெரியுமா? எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, மோடிக்கு தமிழ் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது. இவங்க ரெண்டு பேருக்கு ஹிந்தியும் தெரியாது. ஆனா மக்களை ஏமாத்துறதுக்காக அந்த கூட்டத்தில் மோடி பேசிட்டு போனார். அதை மட்டும் சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, ஊழலை ஒழிப்போம், குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். யார் சொல்றது? இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி. ஊழலை ஒழிப்போம் மோடி பேசுறாரு. பக்கத்துல அன்புமணி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் மீது இந்தூர் மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்கு எஃப்ஐஆர் போட்டதே நரேந்திர மோடி தான். ஊழலை ஒழிப்போம். பக்கத்துல டிடிவி தினகரன் உட்கார்ந்து இருக்கிறார். ரெட்டலை வாங்குறதுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தாருன்னு அரெஸ்ட் பண்ணதே நரேந்திர மோடி தான். ஊழலை ஒழிப்போம். பக்கத்துல வேலுமணி உட்கார்ந்து இருக்காரு. வேலுமணி யார்? அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சர். ரொம்ப நல்ல மனுஷன், பெருசாலாம் தப்பு பண்ணல. 40 ரூபாய் தொடப்பத்தை 600 ரூபாய்க்கு வாங்கினார். அவரை பக்கத்தில் உட்கார வச்சு ஊழலை ஒழிப்போன்றாங்க. மொத்த பிராடு கம்பெனி. இல்ல கொடுமை என்ன தெரியுமா? மேலையில உட்கார்ந்து தலைவர்லாம் யார் பத்தியா? குடும்ப அரசியலை ஒழிப்போம், வாரிசு அரசியலே வரக்கூடாது. யார் சொல்றது? நரேந்திர மோடி. பக்கத்துல ராமதாஸ் பையன், மூப்பனார் பையன், ராஜன் செல்லப்பா பையன், ஜெயக்குமார் பையன் மேடையில் உட்கார்ந்து இருக்கான். மூப்பனார் பையன் வாரிசு அரசியலா தெரியல, ராமதாஸ் பையன் வாரிசு அரசியலா தெரியல, ராஜன் செல்லப்பா பையனோ ஜெயக்குமார் பையனோ வாரிசு அரசியலா தெரியல. பக்கத்துல பச்சைமுத்து பையன் உட்கார்ந்து இருக்கான், வாரிசு அரசியலா தெரியல. ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்தா மட்டும் வாரிசு அரசியல் சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற ஜனத்தெல்லாம் கேட்கிறேன். இதே வெள்ளம் வந்தது, 2015 வெள்ளம், 2021 வெள்ளம், கடந்த ஆண்டு வெள்ளம், சென்னை வெள்ளத்தில் தத்தளித்த பொழுது, வெள்ளம் வந்த பொழுது இடுப்பளவு தண்ணீரில், முட்டிக்காலவு தண்ணீரில் மூப்பனார் பையன் நடந்து வரல, ராமதாஸ் பையன் நடந்து வரல, ஓபிஎஸ் பையன் நடந்து வரல, ராஜன் செல்லப்பா பையன் நடந்து வரல, ஜெயக்குமார் பையன் நடந்து வரல. நடந்து வந்த ஒரே மகன் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் பெற்றெடுத்த உதயநிதி அண்ணன் தான் வந்தார். இது குடும்ப அரசியலா? ஏன் எரியுது உங்களுக்கு? யோசிக்க வேண்டாமா? 4.25 ஆண்டு காலம் ஆட்சியை முடித்திருக்கிறோம். மோடி மேடையிலே பொய்யாக பேசிட்டு போயிருக்கிறார். ஊழலை வைத்து ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லுகிறார். மேடையில் இருக்கிறது யார்? குக்கர். அது விசில புடுங்கியாச்சு, பருப்பு கூட வேகாது, அது தேர்தல் காலத்துக்கு ஒத்து வராது. அடுத்து யார்? சைக்கிள். அது பஞ்சராய் நகரவே முடியல, தேர்தல் அவுட்டு. அடுத்து யாரு? மாம்பழம். அது அழுகி போய் கொட்டை புடுங்கி கீழே போட்டாச்சு. அடுத்து யார்? ரெட்டையில. யார் கையில இருக்குதுன்னே தெரியல. இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுக கூட்டணி ஒழிப்பாங்க, வீழ்த்துவாங்களா? சரி, இதெல்லாம் யாரு? இந்த கூட்டணில 2021 எங்க இருந்தாங்க? அப்பையும் ஒன்னாதான் இருந்தாங்க. அப்பையும் ராமதாஸ் இருந்தார், அப்பையும் இது பிஜேபி இருந்தது, ஏடிஎம்கே இருந்தது, ஜி.கே. வாசன் இருந்தார், பாரிமுத்து இருந்தார். எல்லாம் இருந்த பொழுதும் 2021 இந்த கூட்டணியை வீழ்த்தி காட்டிய தலைவன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் இங்க இருக்கிற தாய்மார்களை பணிவோடு கேட்பது, டெல்லியிலே கொக்கரிக்கிறார் அமித்ஷா. என்னவென்று? மு.க. ஸ்டாலின் அவர்களே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவோம், உங்களை வீழ்த்துவோம். ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். மனசாட்சியை கை வைக்க சொல்லுங்கள், எங்களை வீழ்த்துவோம் என்று டெல்லி கொக்கரிக்கிறது. திமுக வீழ்த்துவோம் என்று அமித்ஷா கொக்கரிக்கிறார். ஸ்டாலினை தோற்கடிப்போம் என்று மோடி பேசுகிறார். நாங்கள் என்ன தவறு செய்தோம்? யாருக்காவது நலத்திட்டம் வழங்காம விட்டோமா? எதற்காக தோற்கடிக்கிறோம்? ஏன் மோடி கொக்கடிக்கிறார்? ஏன் அமித்ஷா பொங்குகிறார்? ஏன் எடப்பாடி பழனிசாமி சரண்டர் ஆகிறார்? எப்படியாவது ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். பெரியவர்களே, தாய்மகளே, ஸ்டாலின் என்ன செய்தார்? 4.25 ஆண்டுகள் திமுக ஆட்சி என்ன செய்தது?
ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராரு பாட்டு போட்டாங்களே, விடியல் கொடுத்தாரா? எடப்பாடி கேட்கிறார். பெரியவர்களே, தாய்மகளே, பெருமையோடு சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுகிறோம். 2021 இதே விருங்கம்பாக்கம் தொகுதியில் பிரபாகர் ராஜா வேட்பாளர் நிற்க வைத்து எம்ஜிஆர் நகர் பொதுக்கூட்டத்தில் கழக தலைவர் தளபதி சொன்னார், உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கள், பிரபாகர் ராஜாவை கோட்டைக்கு அனுப்பி வையுங்கள், நான் முதலமைச்சராக வந்தால் 502 வாக்குறுதி தந்திருக்கிறேன், நிறைவேற்றும் என்று சொன்னார். ஓட்டு போட்டீர்கள். உதயசூரியன் கோட்டையில் உதித்தது. முதலமைச்சராக நம்முடைய தலைவர் வந்தால் 5 ஆண்டுகள் ஆட்சியை பூர்த்தி செய்திருக்கிறோம். பெரியவர்களே, தாய்மகளே, 502 வாக்குறுதியில் 402 வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் செய்தோம். மேடைக்கு வர இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன், நான் மற்ற துறையை பற்றி எல்லாம் பேசவில்லை, அவருடைய துறையில் வீடு தேடி மருத்துவம் இன்றைய தினம் இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் அவர் துறையில மட்டும், ஒரு துறையில மட்டும், சுகாதாரத்துறையில மட்டும் ஏறத்தாழ 25,000 பேருக்கு ஒரு நயா பைசா வாங்காமல் வேலை கொடுத்த ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. மறந்துவிடக் கூடாது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் யாராவது ஒருவர் இது போல் 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது சொல்ல முடியுமா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் திட்டங்களை சொல்ல முடியுமா? 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. 2011 2021 ஜெயலலிதா முதலமைச்சர், இபிஎஸ் முதலமைச்சர், ஓபிஎஸ் முதலமைச்சர். என்ன கிடைத்தது நாட்டு மக்களுக்கு? கொரோனா கிடைத்தது, செம்பரப்பாக்கம் ஏரி தண்ணி கிடைத்தது, மரணங்கள் கிடைத்தது, ஓலங்கள் கிடைத்தது, வஞ்சிக்கப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம், துப்பாக்கி தோட்டாக்கள் கிடைத்தது, பிணங்கள் தான் கீழே விழுந்தது. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் முடித்திருக்கிறோம். நாங்கள் இரவு 2 மணிக்கு செம்பரப்பாக்கம் ஏரியை திறக்கவில்லை. எந்த தொழிலாளி மீதும் துப்பாக்கி சூடு நடத்தவில்லை. யார் மீதும் காராகிரகத்தை அவிழ்த்து விடவில்லை. யாரையும் புறக்கணிக்கவில்லை. யாரையும் புறதளவில்லை. எல்லோரையும் மதிக்கிற அரசு திராவிட மாடல் அரசு. பெரியவர்களே, தாய்மகளே, வருகிற 30 நாளோ 40 நாளோ 50 நாளோ தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும், யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் வெற்றி பெற்றுவிடக் கூடாது நாம் கவனமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும், யார் ஆண்டால் நமக்கு பாதுகாப்பு, யார் ஆண்டால் நமக்கு நல்லது நடக்கும், யார் ஆண்டால் நம்முடைய சங்கதிகள் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்கும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வரும். திமுக அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது, தோற்றிருக்கிறது. திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, அதிமுக தோற்றிருக்கிறது. அதிமுக வென்றிருக்கிறது, திமுக தோற்றிருக்கிறது. ஜனநாயகத்தில் 5 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிற ஜனநாயக திருவிழா. ஆனால் இந்த தேர்தல் அப்படி அல்ல. இது குருஷேத்திர யுத்தம். இது ஒரு ஆரிய திராவிட போர். இந்த தேர்தல் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வருகிற தேர்தல் அல்ல. இது அடுத்த 50 ஆண்டு காலத்தை, தமிழ்நாட்டை, தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிற தேர்தல். இந்த தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யார் வெற்றி பெற வேண்டும்? தமிழ்நாட்டை டெல்லி ஆள வேண்டுமா, தமிழன் ஆள வேண்டுமா? யார் ஆளணும்? தமிழ்நாட்டை டெல்லி ஆளணுமா, தமிழ் ஆளணுமா? நம்ம யார் ஆட்சி செய்ய வேண்டும்? மோடியா, ஸ்டாலினா? இதுதான் கேள்வி. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை யார் ஆள வேண்டும், யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் ஆட்சி செய்தால் தமிழ்நாடு நன்றாக இருக்கும்? தமிழ்நாட்டை இன்றல்ல, அடுத்த 25 ஆண்டு காலமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆள வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.